ஹாய் ப்ரைஸ் லார்ட், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். லாஸ்ட் வீடியோவில் நான் மனம் திரும்புங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது காலம் கடைசி ஆகிட்டு, இனியும் நீங்கள் உணர்வு இல்லாமல் இருக்காதீங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க அப்படின்ட்டு பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், அவருக்கு பிள்ளையாக வாழன்னு நான் தீர்மானித்து வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வலிவி போயிடுவாங்க, வந்திருப்பாங்க அப்படி டச் ஆகி ஆண்டோடைய வார்த்தையினால தொடப்பட்டு ஒரு பாவ உணர்வு அடைஞ்சு அப்படியே உள்ளே வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் நிலச்சி நிற்காமல் என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே மறுபடியும் பழையபடியே போயிருப்பீங்க, எப்படி இருந்தீங்களோ அப்படியே போயிடுவோன்ட்டு போயிருப்பீங்க. அப்போது அடுத்தபடியாக நம்ம மனம் திரும்பினதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைக்கணும். ஆசைப்பட்டு நான் வந்துட்டேன், விரும்பின வாழ்க்கைக்குள்ளே நான் வந்துட்டேன், இனி அடுத்த இதிலே இருந்து நான் வாழணும். ஸோ அப்போ நீங்கள் நிலைக்கணும், அதில் நீங்கள் நிலைச்சி நிற்கணும். ரைட், நீங்கள் ஆண்டவருக்கு உள்ளே வந்தாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணியாச்சு. இனி இதுக்குள்ளே நிலைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரைட், கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்குமான்னு தெரியுமா? அது நிலைச்சி நிற்காதான், அதில் வேர் இல்லாததுனால அது என்ன ஆயிருமா, தீஞ்சு போயிடுமா, பயனற்று போயிடும் அப்படின்ட்டு பாறை நிலத்தை குறித்து சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அடுத்தபடியாக அடுத்த லெவலுக்கு போகாமல் அப்படியே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நின்றுட்டுருப்பாங்க இல்லையா? ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன நடக்கணும்னா, ஆண்டவருக்கு பிள்ளையாக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே அவருடைய பிள்ளையாக வாழணும் அப்படின்ட்டு தீர்மானிச்சு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அடுத்தபடியாக வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு என்ன இருக்குமா, உபத்திரமும் துன்பமும் வருமா. அப்போ ஆண்டோடைய பிள்ளையாக வந்துட்டேன், எனக்கு எந்த உபத்திரமும் வராது, எந்த துன்பமும் வராது, இன்னும் நல்லா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு என்ன வரும், உபத்திரம் வரும், துன்பம் வரும், பாடுகள் வரும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கவே அப்படி. ஏன்னா ரெண்டு வழி தான், ஒன்று பரலோகத்துக்கு போகிற வழி, இன்னொன்று நரகத்துக்கு போகிற வழி. ஸோ பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமும் வழி, ரொம்ப ஒரு இடுக்கமான ஒரு வழியாக தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. விசாலமான நம்ம பாதையில் நம்ம போகல, தனிமையான ஒரு பாதை இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. இதை நீங்கள் கடக்கணும். இதில் நீங்கள் ஆண்டோடைய உதவியோட மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கடக்க முடியும். விசாலமாக மற்றவங்க போகிற மாதிரி இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும், உபத்திரம் வரும். வசனத்தை நிமித்தம், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என்ன வரும்னா, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரமும் துன்பம் வரும். மார்க்கு 4ஆம் அதிகாரம் நீங்கள் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா,